ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் எண்ட்ல நம்ம கஸ்டமர் போட்ட ஒரு பார்ட்டு. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபினிஷிங் எடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லேத் ஃபினிஷ் இருக்கு இல்லைங்களா? இந்த ஃபினிஷிங் வந்து இப்ப இந்த க்ரூவ்ஸ்ல இறங்க மாட்டேங்குது. ஸோ க்ரூவ்ஸ் இறங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, போயிட்டு லஞ்ச் பாராமீட்டர்ஸ்ல ஓடி அண்ட் ஃபேஸ்ல வந்து இறங்கணும் அப்படின்னு குடுக்குறோம். ஏன்னா, அது 35 டிகிரிக்கு மேல இருந்தா, நம்மளால விஎன்எம்ஜி, விபிஎம்டி டூல் வச்சு எடுக்க முடியும். இப்ப என்ன எரர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கொஞ்சம் அண்டர் கட்ஸ் உங்களுக்கு தெரியும். இங்க கொஞ்சம் ஸ்டாக் வச்சிருக்கு. அதே மாரி இங்க கொஞ்சம் எக்ஸசிவா எடுத்திருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸசிவா எடுத்திருக்கு. அதாவது மாஸ்டர் கேம்ல ஜெனரலா புரோகிராம் பண்றது ஈஸி. சில விஷயங்கள் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க கத்துக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இல்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்ககிட்ட நம்ம கேட்கும்போது இந்த விஷயங்கள்லாம் தெரியும். நோட் பண்ணுங்க. இங்க மெட்டீரியல் ரிமூவல் காட்டுது. இந்த மாரி ஷேடட் இந்த இடத்துல இல்ல. இங்க மெட்டீரியல் கட்டிங் ஆயிருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, சரி தப்பு எங்க நடந்திருக்குன்றதுக்காக பேக் பிளாட் பண்றோம். பேக் பிளாட் குடுத்து ஸ்டெப் ஸ்டெப்பா நகர்த்துறோம். ஸோ இங்க வருது. இந்த இடத்துல எதுவும் கட்ஸ் எதுவும் ஆகல. இந்த இடத்துலயும் கட்ஸ் எதுவும் ஆகல. சேஃபா தான் போகுது. கட்டர் இங்க வந்துட்டோம். உங்களுக்கு எந்த இடத்துலயும் இறங்கல. சேஃபா தான் இருக்கு. பட் ஆனா டூல் பாத்த பொறுத்தளவு, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எஸ்கேப் இந்த மாரி கட்டிங் காட்டுது. இது எதனால அப்டின்னா, புரோகிராம வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். ஸோ கண்ட்ரோல் அப்டின்றது மீனிங் வந்து கட்டர் கம்பன்சேஷன் லெஃப்ட் அண்ட் ரைட் G41, G42 ஆக்ட் ஆகுது. அப்டின்னா என்ன அர்த்தம்னா, புரோகிராம் வர்றது ப்ரொஃபைலுக்காகவே தான் வரும். நீங்க அங்க வந்து மெஷின்ல வந்து டூலோட ரேடியஸும், டூல் டைரக்ஷன் நம்பரும் இன்புட் பண்ணோனே, ஆட்டோமேட்டிக்கா இப்ப 0.8 இன்சர்ட்னா 0.8 ஆஃப்செட் ஆகி ஓடும்போது, அந்த ப்ரொஃபைல் வந்து கரெக்ட்டா உங்களுக்கு மேட்ச் ஆயிடும் அப்டின்றத தான் இது ரெப்ரசன்ட் பண்ணும். நெறைய பேரு இந்த மாரி எடுக்கிறப்போ, இது தப்பா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு, என்னதான் ஆல்டர் பண்ணாலும் இது ரிப்பீட் ஆகும். எப்படி கரெக்ட்டா, தப்பான்னு பார்க்கிறதுன்னா, நீங்க பாராமீட்டர்ல போயிட்டு, இந்த கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு பதிலா கம்ப்யூட்டர்ன்னு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் அப்படின்றது G40க்காக வர ப்ரோகிராம். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேம் ப்ரொஃபைல் தான். G40 அண்ட் 42 இல்லாம வரும். ஆனா, நமக்கு க்ளோசர் ரேடியஸ் வேணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? க்ளோசர் பேக் சாம்பர்ஸு, பேக் ரேடியஸ் எல்லாமே இருக்கிறப்போ, நம்ம G40 அண்ட் 42 யூஸ் பண்றது வந்து ரொம்ப அட்வைசபிள். ஸோ, இதுல வந்து கரெக்ட்டா எடுக்குதுங்களா? ஸோ, அப்போ 41, 42வும் கரெக்ட்டா எடுக்கும். இதுதான் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். அப்போ கண்ட்ரோல்ல வச்சு போடும்போது சில டைம் அண்டர் கட்ஸ் மாரி தெரிஞ்சாலும், அது அங்க மெஷின்ல போடும்போது நமக்கு அண்டர் கட் ஆகாது. ஏன்னா டூல்ல ரேடியஸ் எவ்வளோ குடுக்குறோமோ, அதுக்காக ஆஃப்செட் ஆகி ஓடிரும். சரிங்களா? இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். சரிங்களா? ஹேப்பி ஷேரிங்.